சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நல்ல காரியம் பேச வரோம்ல, வெறும் கையோட வரலாமா? சீதா, தாமோதர ரெடி ஆயிட்டானாமா? ஆமாண்ணே, நீங்க வருவீங்கன்னு அப்பவே கிளம்பி ரெடி ஆயிட்டாரு. வாடா. சரி. ஏய் வாடா உட்காரு. என்னடா சம்பந்தின்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? சம்பந்தி என்னடா சம்பந்தி? பின்ன என் நண்பன்கிற உறவு விட அது பெருசா? நீ எப்பவுமே என் நண்பன் தான்டா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். சங்கவி, என்ன சரிதானே? கரெக்டா சொன்னீங்க அங்கிள். நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எங்க அப்பா புரிஞ்சு வச்சுக்கல. வாங்க அங்கிள், ஆண்டி. ஹாய் சங்கவி. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? இவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா என்ன சாப்பிடுற என்ன குடிக்கிறன்னு சாவடிச்சிடும். அட பாவி, என்னடா நான் அப்படி தப்பா கேட்டுட்டேன்? சரி அதை விடு, நான் நேத்தே வந்திருப்பேன். ஆமா, பாட்டி ஏதோ கீழே விழுந்துட்டாங்களாமே? ஆமாண்டா, பாவம் கால்ல அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க. ஆனா நல்ல வேளை அரவிந்த் அந்த நேரம் அங்க இருந்தது ரொம்ப வசதியா போச்சு. என்னென்னமோ நடக்குது பாரு. நேரம் கிட்ட நேரத்துல, கல்யாண நேரத்துல இப்படி அபசகனமா நடக்கணும்? எப்படி எப்படி கல்யாண நேரத்துல அபசகனமாவா? வேணும்னு யாராச்சும் விழுவாங்களா? ஐயோ இல்ல பவித்ரா, அப்படி சொல்ல வரல. பின்ன ஆண்டி, நல்ல மனசு இருந்தா எப்படி பேசிருக்கணும்? அவங்க விழுந்துட்டாங்களான்னு அவங்க மேல பரிதாபத்துல எல்லாம் கேட்டிருக்கணும். இல்ல பவித்ரா, அவனும் அதத்தான் சொல்ல வந்தான் இல்லடா? யாரு இவரா? என் பாட்டி என்னவோ ஆசைப்பட்டு விழுந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. பவி விடு. அங்கிள், இந்த டாபிக் எப்படிங்க ப்ளீஸ்? சரிம்மா விடு, அவன் பேச மாட்டான். டேய், நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நான் அப்படி என்ன தப்பா பேசினேன்? நடந்ததை தானே நான் சொன்னேன். இதை கூட நான் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. என் பாட்டியை பத்தி பேசக்கூடாது. பவி ப்ளீஸ், நீ கொஞ்சம் ரூம்ல போயிரு. ப்ளீஸ் பவி, உள்ள போ. எனக்கு தெரியும். பவி, தாமோதரா, சங்கவியும் ஆதியும் ஆசிரமத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களா? அங்கதான் கல்யாணத்தை வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. சரிடா, பசங்க ஆசைப்படுற மாதிரியே செஞ்சிடுவோம். ஒரு வகையில அது சரிதான். இருந்தாலும் நமக்கும் ஆசை இருக்குல்ல. நம்ம ஆசையை விட்டு கொடுத்து தானே ஆகணும். அப்படியெல்லாம் விட முடியாதுடா. ரிசப்ஷனை கிராண்டா செய்யணும். நான் சங்கவிகிட்டையும் சொல்லிட்டேன். அது உங்க இஷ்டம்னு விட்டுட்டா. அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டா சரிதானே? என்ன பண்றது அங்கிள்? இதுக்கு நான் ஒத்துக்கலனா கல்யாணத்துக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு முகத்தை உருன்னு வச்சிருப்பாரு. அதான் அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். பாத்தியாடா உன் குணத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்னு? சாரி பவி. தப்பா எடுத்துக்காத பவி. நீ அங்க நின்றுட்டு இருந்தா அவர் அதோட விட்டுருக்க மாட்டாரு. எல்லாமே அனாவசியமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் உன்னை உள்ள போக சொன்னேன். ஆமாமா, என் வாயதான் ஈஸியா அடைச்சிடலாமே. ஏய் அப்படி இல்ல, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கடைசியில நீதான் மனசு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதான். இல்ல நான் பேசினது தப்பா இல்ல அவர் பேசினது தப்பா? இங்க பாரு ஆதி, நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம். இப்ப கூட உன்னால
உண்மையை சத்தமா சொல்ல முடியலல்ல? நீ மாறிட்ட ஆதி, முழுசா மாறிட்ட. இல்ல பவி, அவர் மேலதான் தப்பு. ஆனா அவர் சொன்னா கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரு. அவர் கேக்குறாரு கேக்கல, அது ரெண்டாவது விஷயம். தப்பு எது சரி எதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னை தெரிஞ்சுக்க ஆதி, நீ அமைதியா நிக்கிறதுனால நீ பண்றதெல்லாம் சரின்னு நினைச்சுக்காத. நியாயத்தை பேசலனா நீ அநியாயத்தை பக்கம் தான் நிக்கிறேன்னு அர்த்தம். உன்னையே நீ ஏமாத்திக்காத. பவி, உன்னை உள்ள போ சொன்னதே உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான். ஆனா அத புரிஞ்சுக்காம நீ இவ்ளோ கேள்வி கேக்குறிய. இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதா? ஐயோ இல்ல ஆதி, இத வச்சு நான் எந்த முடிவுக்குமே வரல. தப்பா நினைக்காத. எப்போ நீ அந்த ராஜசேகர உன் மாமனாரா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டியோ அப்பவே உன் மனநிலை எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை பத்தி நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல ஆதி. இன்னும் சொல்ல போனா முன்ன விட இப்ப ரொம்ப சரியாதான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாத விஷயத்துல எல்லாம் லிங்க் பண்ணி பேசுற? ஏன் இப்படி மாறிட்ட? கரெக்ட் கரெக்ட் தான் ஆதி. இனிமே இப்படிதான் உனக்கு தோணும். சுத்தி இருக்கிறவங்களா மாறின மாதிரி தான் தோணும். விடு, அப்படியே இருக்கட்டும். நீ உன் அண்ணனோட விஷயத்துல இருந்து எல்லாமே மறந்திருக்கலாம். ஆனா என்னால அப்படிலாம் மறக்க முடியாது. ஜானுவ கையில வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி எதையுமே ஈஸியா மறந்துட்டெல்லாம் இருக்க முடியாது. ப்ளீஸ் பவி, தயவு செஞ்சு இனிமேலும் இப்படி பேசாத. இப்படிலானா நான் அரவிந்தோட சாவ மறக்க மாட்டேன். அவசரப்பட்டு அப்படிலாம் பேசாத. நல்லா இருக்காது. நடந்துக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா பழச நீ எதுவுமே மறக்கலங்கிறத நான் நம்பணும். அப்படிதானே? எனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னே தெரியல. தேவையில்ல. என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவசியமே இல்ல. எல்லார்கிட்டயும் எல்லா சூழ்நிலையிலுமே நல்ல பேர் வாங்க முடியாது ஆதி. ஆனா பரவாயில்ல, நீ என்ன தவிர எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கிட்ட. பொழக்க தெரிஞ்சவன் தான் நீ. பவி ப்ளீஸ். சாரி, உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன். கல்யாண விஷயம் பேசிட்டு இருந்த நேரத்துல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆதி. நீ போ ஆதி, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் உன்னை தேடுவாங்க. நான் ஏற்கனவே எல்லாருக்கும் வேண்டாதவள் ஆயிட்டேன். இப்படியே இருந்துட்டு போனேன். எனக்கு ஒன்னும் அதை பத்தி கவலையே இல்ல ஆதி. நான் அரவிந்துக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அமைதியா இரு. ஆனா நான் விட மாட்டேன் ஆதி. என்னால அப்படி விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. அந்த ஆளு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கவனம் பவி. மிரட்ரியா? நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தான் தெரியும்.